பெரும்பள்ளம் தடுப்பணை சுவர் மீது ஏறி நின்று வேடிக்கை பார்க்கும்போது தண்ணீரில் தவறி விழுந்து உயிரிழந்த திரு சீனிவாசன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்பது மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். உயிரிழந்த திரு சீனிவாசனின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அன்னாரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாலாறு கர்நாடக மாநிலத்தின் கோலார் மாவட்டத்தில் உற்பத்தியாகி ஆந்திர மாநிலத்தின் சித்தூர் மாவட்டம் வழியாக தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் மாவட்டத்தில் நுழைந்து திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வழியாக 222 கிலோமீட்டர் பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 1892 ஆண்டைய மദ്രാஸ் மைசூர் ஒப்பந்தப்படி பாலாறு ஒரு பன்மாநில நதி என்பதால் தமிழ்நாட்டின் முன் அனுமதி இல்லாமல் எந்த அணை கட்டுமானத்தையோ அல்லது நீரை தடுப்பதற்கான கட்டுமானத்தையோ அல்லது நீரை திருப்புவதற்கும் நீரை தேக்குவதற்கும் உரிய எந்த ஒரு செயலையும் ஆந்திர அரசு மேற்கொள்ள முடியாது. 2006ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம் தாலுகாவில் உள்ள கணேசபுரத்தில் பாலாற்றின் குறுக்கே ஒரு அணையினை ஆந்திர பிரதேச அரசு கட்ட எத்தனித்த போது அதனை தடுத்து நிறுத்த உச்சநீதிமன்றத்தில் தமது தலைமையிலான அரசு ஒரு வழக்கினை தாக்கல் செய்து அது இன்னமும் நிலுவையில் உள்ளது. தற்போது பாலாற்றின் குறுக்கே சித்தூர் மாவட்டத்தில் உள்ள பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் ஆந்திரா தமிழ்நாடு எல்லைக்கு அருகே அமைந்துள்ள தடுப்பணையின் உயரத்தை 9 அடியில் இருந்து 12 அடியாக ஆந்திர அரசு உயர்த்தியுள்ளது. இது பற்றி தெரிய வந்தவுடன் கடந்த 1ஆம் தேதி ஆந்திர மாநில முதலமைச்சருக்கு இது குறித்து கடிதம் ஒன்றை தாம் எழுதியதாகவும் அந்த கடிதத்தில் உயர்த்தப்பட்ட தடுப்பணையின் உயரத்தை மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டுவர வேண்டும் என்றும் இயற்கையாக தமிழ்நாட்டிற்கு வந்தடைய வேண்டிய பாலாறு நீரை எவ்வகையிலும் தடுத்திடக் கூடாது என்றும் கேட்டுக்கொண்டதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று கடந்த 2 மாதங்களில் கங்கனஉரள்ளி, சித்தாவூர் மற்றும் கங்குந்தி ஆகிய இடங்களில் உயர்த்தப்பட்ட தடுப்பணைகளின் உயரத்தை மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டுவர வேண்டும் எனவும் ஆந்திர பிரதேச அரசு கேட்டுக் கொள்ளப்பட்டது. மத்திய அரசும் இந்த பிரச்சனையில் தலையிட்டு உரிய அறிவுரைகளை ஆந்திர அரசுக்கு வழங்க கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஆந்திர பிரதேச அரசு மற்றும் மத்திய அரசு இதுபற்றி எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலையில் தமது உத்தரவின் பேரில் கடந்த 18ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவினை தமிழக அரசு தாக்கல் செய்தது. தமிழ்நாட்டின் இசைவு பெறாமல் ஆந்திர பிரதேச அரசு பாலாற்றின் குறுக்கே உள்ள தடுப்பணைகளின் உயரத்தினை உயர்த்தியது தமிழ்நாடு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகும் என அறிவிக்க வேண்டும். பெரும்பள்ளம், கங்கனஉரள்ளி, சித்தாவூர் மற்றும் கங்குந்தி ஆகிய இடங்களில் உயர்த்தப்பட்ட தடுப்பணைகளை முன்பிருந்த நிலைக்கே கொண்டுவர வேண்டும் என உறுத்து கட்டளை பிறப்பிக்க வேண்டும். ஆந்திர பிரதேச அரசு இவ்வாறு செய்வதற்கு நிரந்தர உறுத்து கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும். பாலாறு மற்றும் அதன் கிளை ஆறுகளில் இயற்கையாக ஓடுகின்ற நீரை தமிழ்நாட்டிற்கு செல்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என ஆந்திர பிரதேச அரசுக்கு நிரந்தர உறுத்து கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் அந்த வழக்கில் வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் வாணியம்பாடி வட்டம் புல்லூர் மதுரா கீழ்பள்ளத்தூர் கிராமத்தை சேர்ந்த திரு சின்னக்கண்ணு என்பவரின் மகன் திரு சீனிவாசன் நேற்று மாலை பெரும்பள்ளம் தடுப்பணையின் மீது நின்று கொண்டு தடுப்பணையில் நிரம்பியிருந்த தண்ணீரை பார்த்து வேதனைப்பட்டு ஆந்திர பிரதேச அரசு தடுப்பணையை கட்டியதால் தமிழகத்திற்கு வரவேண்டிய தண்ணீர் தடுக்கப்பட்டு விட்டதே என்ற விரக்தியில் உணர்ச்சி வயப்பட்டு தண்ணீரில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்துள்ளன. எனினும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினரின் விசாரணையில் திரு சீனிவாசன் பெரும்பள்ளம் தடுப்பணை சுவர் மீது நின்று வேடிக்கை பார்க்கும்போது தண்ணீரில் தவறி விழுந்து இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இறந்த திரு சீனிவாசனின் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அன்னாரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.